பாராளுமன்றத்தில் நம்முடைய ராகுல் காந்தி உயர்த்தி பிடித்த ஒரே ஒரு புகைப்படம் நிர்மலா சீதாராமனையும் மோடி அமித்ஷாவையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடம் உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கு. முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள். ये देखिए सर, एक फोटो देखिए, एक मिनट ஆமா, நீங்க ரெண்டு கையும் விரிச்சு காட்டுறீங்க, அதே நிலைமை தான். விரிச்சுட்டாங்க, கையை விரிச்சுட்டாங்க. சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் நம்மளை பார்த்து கையை விரிக்கிறாங்க. மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். நீங்கள் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. முதல் வீடியோ நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புகைப்படத்தை காட்டி பாராளுமன்றத்தினுடைய லோக்சபாவினுடைய சபாநாயகரை பார்த்து சொல்கிறார், இதைத்தான் கடந்த 12 வருடங்களாக மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புகைப்படத்தில் என்ன காட்டப்பட்டது? அதாவது நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட், இந்தியாவினுடைய பட்ஜெட் என்று சொல்லும்போது அதற்கு முந்தைய நிகழ்வாக அலுவா கிண்டுவது வழக்கம். இந்த அலுவா கிண்டுவது மட்டும்தான் இந்திய மக்களுக்கு மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இந்தியாவில் வேறு எதையும் செய்யவில்லை என்பதை ராகுல் காந்தி சொல்கிறார். கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதாவது 1992 இந்தியாவில் உலக அளவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், பெரும் கோடீஸ்வரர்களுடைய பட்டியல், அதில் இந்தியாவிலிருந்து எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருமே இல்லை. 2004 அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் உலகினுடைய பெரும் பணக்காரர்களுடைய பட்டியல், அதில் முதல் 10 இடத்துல 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இப்போது 2024 மோடியினுடைய ஆட்சி, ஏறத்தாழ 12 வருடம் ஏழை தாயின் மகன் இல்லையா, 56 இன்ச்சு மோடி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் 166 இந்தியர்கள் இப்போது இடம்பெற்றிருக்கிறார்கள். நல்லா பார்த்துங்க, கடந்த 12 வருட ஏழை தாயின் மகனுடைய ஆட்சியில் 166 பெரும் பணக்காரர்கள் இந்தியாவில் உருவாகி இருக்கிறார்கள். அது மோடியினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. சரி, மற்றொரு புறம் நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% மக்கள் 3 வேளை உணவு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவல் வெளிவந்ததா இல்லையா? அதை விடுங்க. உலக பட்டினி குறியீட்டில், அதாவது அதிகமான பட்டினியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இடம்பெற்றிருக்கிறதா? இப்போ எத்தோப்பியா இருக்குது. நம்ம எல்லாம் முன்னாடி சின்ன வயசுலாம் படிப்போம், ஆப்பிரிக்காவினுடைய பல பாகங்கள் மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போது அவர்களை விடையெல்லாம் கீழான நிலைக்கு இந்தியாவை கொண்டு சேர்த்திருக்கிறார் பிரதமர் மோடி. அதனால தான் சஞ்சய் சிங் ஒரு தினத்திற்கு முன்பு என்ன சொன்னார்? மோடி பெரும் கள்வன், மோடி ஒரு பெரும் திருடன் அப்படிங்கிறத திரும்ப சொல்லிட்டு இருந்தார். இப்போ ராகுல் காந்தி ஒரு புகைப்படத்தை காட்டி சொல்லியிருக்கிறார், மோடியும் அமித்ஷாவும் அதே போன்று நிர்மலா சீதாராமனும் அலுவா கிண்டி கொண்டிருக்கிறார்களே ஒழிய இந்திய மக்களுக்கு எதையுமே செய்யலை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் எலக்ட்ரால் பாண்டுன்னு ஒரு விஷயம், ஒரு 3200 கோடி ரூபா, இந்த 3200 கோடி ரூபாயை பெரும் முதலாளிகளிடமிருந்து பாஜக பணமாக பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? அதாவது நீங்கள் எப்படின்னா கொள்ளையடிக்கிறத அதிகாரபூர்வமாக கொள்ளையடிப்பது இல்லையா? இப்போ நீட்டில் எப்படி, நீட்டில் முன்னாடியெல்லாம் இப்போ யாருக்கும் தெரியாமல் பணம் கொடுத்து சீட்டு வாங்குறது இருந்தது. இப்போ மோடி அதை சட்டபூர்வமாக மாற்றிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பணம் கொடுக்குறவனுக்கு உனக்கு சீட்டு, இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்டுங்கிற விஷயத்தில் 3200 கோடி ரூபாய் வாங்கிய அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் நிர்மலா சீதாராமன் இல்லையா? நீங்கள் பாருங்களேன், இந்த கடந்த 70 வருட நம்முடைய 70-80 சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்த அளவிற்கு மோசமான ஒரு பொருளாதாரத்தை கையாண்ட ஒரு அமைச்சர் இருக்க முடியுமா? ஒன்றும் இல்லைங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவருடைய கணவர் பாரக்கால பிரபாகர் இல்லையா? இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் மிகப்பெரிய மோசடியை செஞ்சு தான் மோடி வெற்றி பெற்றார், பாஜக வெற்றி பெற்றார் என்பதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி கொண்டிருப்பார். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரையே பிஜேபி ஆட்சி குறித்தோ மோடி குறித்தோ அவரை கன்வின்ஸ் பண்ண முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். எவ்வளோ வேடிக்கை என்பது பாருங்கள். இதுதான் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன்.
இப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு புறம் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முந்தைய நாள் கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? இந்தியாவிலே அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் இது நம்முடைய தமிழ்நாடு இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிக்கல்கள், அதாவது இயற்கை பேரிடர்களாகட்டும் அல்லது பல்வேறு பிரச்சனைகளாகட்டும், நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது சுரேஷ் கோபி கையை இப்படி காட்டிக் கொண்டிருக்கிறார். கேரளாவில் இதே சம்பவம், கேரளாவில் இதே மாதிரி நிதி கேட்டதற்கு கொடுக்கல. அப்போ நீங்க தொடர்ந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்திய மக்களுக்கும் எதுவும் செய்யறதில்லை. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளம் போன்ற மாநிலங்கள், பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவில் அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க கேட்கக்கூடிய அந்த தொகையை கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, அதாவது கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஜிஎஸ்டியிலேருந்து இவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுத்தாகணும், இயற்கை பேரிடருக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், நடந்திருக்கிறது உண்மை, இதெல்லாம் சொல்லி கேட்ட பிறகும் கூட அதை இழுத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய செயல்பாடு, பாஜகவினுடைய செயல்பாடை கனிமொழி அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் சுரேஷ் கோபி என்ன பண்ணா தான்னு சொல்லிட்டு இருக்கார். நான் ஒன்றை மட்டும் கேட்குறேங்க, என்னெல்லாம் சொல்லி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க? 2014 உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது. மோடியும் பாஜகவும் சேர்ந்து கொடுத்த வாக்குறுதிகள்: 15 லட்சம் ரூபாய், 50 ரூபாய்க்கு பெட்ரோல், டாலருடைய மதிப்பு இல்லையா, 2 கோடி பேருக்கு வருடத்திற்கு வேலை என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏதாவது ஒன்றை செய்து முடித்திருக்கிறார்களா? அப்போது ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதைப் போல நமக்கு அலுவா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் அவர்களுடைய திட்டம். எப்போதாவது பிரச்சனைன்னு மக்கள் வந்தாங்க அப்படின்னா, இதோ ஒரு முஸ்லீம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு வேறு பல வகையான திட்டங்களையும் கையில் வைத்திருக்கிறார்கள் என்பது அம்பலப்பட்டு நிற்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். सर देश का हलवा बट रहा है सर, और इसमें 73% का एक है ही नहीं सर। ये आप लोग हलवा खा रहे हो और बाकी देश को हलवा मिल ही नहीं रहा है। ये देखिए सर, प्लीज ये देखिए सर, एक फोटो देखिए। एक मिनट प्रतिपक्ष, एक मिनट। मैंने पहले भी आपसे अपेक्षा की थी, अब आप प्रतिपक्ष के नेता हैं, संवैधानिक दायित्वों पर है। क्या सर? ओके, एक और फोटो दिखा रहा हूं, एक फोटो दिखा रहा हूं। एक मिनट, आपने टीवी ऑफ कर दिया सर? नो टीवी कोई ऑफ नहीं है। वो देखिए सर, ऑफ हो गया। मेरा फोटो दिखा, कोई नहीं ऑफ था सर। ऑफ है सर? नो सर, दिखाइए सर। एक ऑफ है सर? नो, आप टीवी ऑफ कर लेते हो? प्लीज आप बैठिए, एक बात सुनिए। ओके सर, नहीं आप अपोलोजाइज सर। नहीं, नो अपोलाइज, मैं आपको अपोलाइज के लिए दिखे रहा। आप प्रतिपक्ष के नेता है तो मेरी ये अपेक्षा रहती है कि सर, ये देखिए सर, बंद होगी, आप सदन की मर्यादा को रखें। सर जब भी मैं उसको हटाना चाहता हूं मुझे ये करना है सर। वो देखो अभी क्या डर रहे हैं सर फोटो से? शिव जी के फोटो से डरते हैं सर, इस फोटो से डरते हैं। अभी पोस्टर नहीं आने दूंगा, गलत तरीका है, नहीं आने देंगे, पोस्टर नहीं लगाने देंगे सदन में सर, गलत तरीका है। மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.